ஹalleluya. கர்த்தருடைய ஸ்தோத்திரமே உண்டாக. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் பேசின மூன்றாவது வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 10:26-27 வாசிக்கலாம். தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய் இந்த சீஷனையும் மெதுவாக வாசிக்கணும். சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதே உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாக. தன் அன்பான சீஷனை பார்த்து இதோ உன் தாய் என்றார். தன் அருகில் இருந்த தாயை பார்த்து இதோ ஒரு மகன் என்று சொல்லி யோவானை பார்த்து சொன்னான். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே ஒரு உண்மையான அந்த சீஷனுக்கு தேவன் ஒரு பரிசளித்ததை நாம் பார்க்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேக பேருக்கு அதிபதிப்பாய் என்ன சொன்ன தேவன் இங்கே கர்த்தராகிய இயேசு தம் சீஷன் உண்மையாக கடைசி வரைக்கும் சிலுவையில் பாடு வரைக்கும் மரணம் வரைக்கும் ஒரு மந்தான் சொல்லி பார்க்கிறோம். எவ்வளோ சீஷர்கள் இருந்தார்கள். அது போதுகிட்டு பாதி இடம்தான் போயிட்டார்கள். எவ்வளோ சீஷர்கள் வந்தார்கள். சிலர் போகிற இடத்திலே அவர் விலகி போயிட்டார்கள். அப்புறம் அப்படி ஃபில்டர் ஆகி எஸ்எம் தோட்டத்துக்கு உள்ள வரம்பு மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தோட்டத்தை வெளியே வரும்போது யூதாஸ் அங்கே கிளம்பினா 11 தான் இருந்தாங்க. அப்புறம் நீதிமன்றத்தை கொண்டு போகும்போது பேருக்குள்ள அங்கே விலகிட்டாங்க. சீசர்கள் என்ன செய்கிறாங்க? குறைஞ்சிட்டே போகிறாங்க. இயேசு பாட அதிகரிக்க சீசர்கள் என்ன செய்கிறாங்க? குறையிறாங்க. ஆனால் அவர் பாடும் அந்த கடைசியில் அவர் மூச்சை விடுற வரைக்கும் கூட இருந்தது யார்? ஒரே தன் அன்பான விஷயம் யார்? யோவான். ஹalleluya. அவர் என்ன பரிசளிப்பார்? அந்த நேரத்தில் அப்படி என்ன இருந்தது? ரத்தம் முழுவதும் சிந்திட்டார். அவனுக்காக சிந்திருக்க அவனுக்காக கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை. தன் அன்பான விஷயத்துக்கு என்ன கொடுக்குறது? கடைசி வரை வந்தாயே என்ன கொடுக்கலாம்? கதை யோசித்தார், பார்த்தார். பசுத்தமான தன் தாயை பார்த்தார். அது பசுத்த பெண்மணி. பசுத்தாவியாரை கர்த்தர் இயேசு அங்கே வைத்துள்ள ஜெயித்தார், விசுவாசித்தார். என் ஆண்டபடி வல்லமை விளங்கட்டும் சொல்லி அப்போவே இயேசு பிறகுக்கு முன்னாடி மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுல விசுவாசமான பெண்மணி. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் கிருபை பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்து வாங்கின ஒரு பெண்மணி, ஒரு ஸ்திரீ, கனமுள்ள ஸ்திரீ. அதை பார்த்தார். இயேசு சுதந்திரத்தாய் அந்த அன்பான சீஷனுக்கு என்ன கொடுத்தார்? தன் பொக்கிஷத்தை கொடுத்தார். ஹalleluya. தன்னுடையதே அங்கே கொடுத்தார். நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இயேசு தன்னுடையதே உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கணும். தன்னுடைய எடுத்து கொடுப்பார். தன்னுடைய சமானத்தை உங்களுக்கு கொடுப்பார். தன்னுடைய பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். தன்னுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பார். தன்னுடைய பரலோகத்தில் உள்ள அந்த ஆரம்பின் சொல்ல தன்னுடைய ஸ்தானத்துக்கு உள்ள காரியங்கள் உங்களுக்கு கொடுப்பார். தன் ஸ்தானத்தில் உள்ள பண்டிகை உள்ள காரியங்கள் கொடுப்பார். ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு கடைசி வரைக்கும் செய்யணும், பின்பற்ற வேண்டும். ஒரு இடர்பாடல ஓடி விடக்கூடாது. ஒரு மட்டும் போலீஸுங்களை அரெஸ்ட் பண்ண காவல் அரெஸ்ட் பண்ண பேர் மாதிரி ஓடி விடக்கூடாது. யூதாஸ் மாதிரி காசை கண்டெடு செய்யக்கூடாது, ஓடி விடக்கூடாது. போதகத்தை பயந்து சில பேர் செய்யலாம். 70 எத்தனை மாறிட்டாங்க. ஆக்சுவலாக யோவான் 4ல் 70 சீஷர்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 7 பேரை எத்தனை செஞ்சார்? 2 பேராக பிரித்து அனுப்பிச்சார். அப்படி தானே? சீஷர் மொத்தம் 70 பேர் இருந்தாங்க. 2 பேராக பிரித்து அனுப்பிச்சார். யோவான் 4ல் சொல்லப்பட்ட அந்த என் மாசத்துக்கு குசித்து என் இடத்துல மானம் பண்ணணும் என்ன திருப்பா நானே பேர் சொன்னோன்னே இது கடையோட உபதேசம் சொல்லிட்டு 70 பேர் வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ பேர் நீ போறியா அப்படிங்கிற ஜீவசனம் உங்களுக்கு நான் ஏன் போகிறேன்? இப்போ 70 கொஞ்சம் குறைஞ்சிச்சு, 12 வச்சுக்கோங்களேன், 12 வந்துச்சு. எஸ்எம்களுக்கு உள்ளே போகிற வரைக்கும் பந்தி எடுக்க வரைக்கும் வந்துச்சு 12. பந்தி எடுத்து முடிச்சோடனே யூதாஸ் செஞ்சுட்டான். அப்போது ஃபஸ்ட்டு 70 அங்கே குறைஞ்ச காரணம் என்ன? உபதேசம் கடினமாக வந்து சொல்லி நினைச்சிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. திருவனந்தபுரம் 12 பேர் எஸ்எம் தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு சீஷர் காரணம். ஏன் காரணம்? ரோட வாடகை அடிச்சுட்டு போயிட்டாரா? எதுக்காக போனார்? காசுக்கு ஆசைப்பட்டு நினைச்சிட்டாரு. யூதாஸ் என்ன செஞ்சா?
அங்கே சீடர் விட்டு விலகி போயிட்டான். இயேசு விலகி போயிட்டான். இப்போ காசுக்காக சொல்லி ஒரு சீடர் காணி. அப்புறம் எஸ்எம்லேருந்து வெளியே வந்த உடனே அவரை கைது செய்தார். நீதிமன்றம் நடத்துவாங்க. நீதிமன்றம் நடக்கும்போது மற்ற சீடர்கள் பாதுகாக்கார். குறிப்பாக அதில் பேதுரு செய்தார். அவர் அங்கே இருக்க மாட்டில்லாமல் அவர் போய் மற்ற ஆட்களுடைய கேம்ப் ஃபயர் போய் உட்காந்துக்கிட்டார். இப்போ பேதுரு அங்கே போக முடியல. கர்த்தரை மறுதளித்தார். இப்போ சிலுவை பாடல் கூட போகிறான். இப்போ சிலுவை குறைஞ்சிட்டே வராங்க. சிலுவை கொள்ளாமலை கொண்டு மேலே வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரே ஒருத்தர் தான், அன்பான யோவான். ஹல்லேலூயா. அவருக்கு என்ன கொடுக்கலாம் என்று கேட்டார். மனம் திருமணங்களுக்கு இயேசு தன் ஊழியத்தை கொடுத்தார் பேதுருக்கு. ஆனால் தன் அன்பார்த்திய கூட கடைசி வரைக்கும் வந்தவருக்கு என்ன கொடுத்தார் தெரியுமா? என்ன கொடுத்தார்? தன்னுடைய பொக்கிஷத்தை கொடுத்தார். தாயை கொடுக்குறது சாதாரண பாடு நினச்சிக்காங்க. இன்னைக்கு தாயை ஒரு ஆளை பார்த்துக்கணும்னு சொன்னால் எல்லாரும் பாடுகளாக எடுத்துக்கொள்கிறாங்க. தாயை உங்களுக்கு பாதுகாப்புன்னா அந்த மகனுக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷமா? ஹல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்தார். என் கூட பிறந்த 5 பேர் இருக்கலாம். ஆனால் தாயை பார்க்குற பொக்கிஷத்தை எனக்கு தான் கொடுத்தார். நான் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதுதான் நீங்க தாயை ஒருத்தர் போய் பார்த்துக்கோ அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அதை பாடுகளாக நினைக்கிறாங்க. குறிப்பா என்ன நினைக்கிறாங்க? பாரமா நினைக்கிறாங்க. இயேசு இங்க வார்த்தை யோவான் மேல சுமக்கல. பசுத்தமான ஒரு பெண்மணி, அந்த ஸ்திரீ பசுத்தாவினால் இயேசு தன்னுடைய கர்ப்பப்பையில ஜெனித்தாங்க. இயேசு சொன்ன வார்த்தை, தேவதூதன் சொன்ன வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாங்க. குறிப்பா ஆண்டவர் வயிற்றில் பிறப்பான்னு சொன்ன ஆண்டோட காரியமே அவர் சித்தப்படி ஆகணும் சொல்லி தேவதூதனை ஒப்பு கொடுத்தார். விசுவாசம் வளர்ந்தார். எல்லாத்துக்கும் மேல கிருபை பெற்றவன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டு வாங்கினார். அப்படியேப்பட்ட ஒரு ஆளு கர்த்தர் என்ன செய்யல? தனியா விட்டு விடாதபடிக்கு திக்கற்றோட விட என்ற பிரகாரமாய் கர்த்தர் என்ன செய்தா? யோவானை படைச்சார். எதுக்கு படைச்சா? அந்த பாரத நீ பார்த்துக்க, நான் பார்த்தேன், நீ பார்த்துக்கோ அப்படிலாம் கிடையாது. என் பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்குறேன். அந்த தாய் அவங்க இருந்தா கடைசி வரைக்கும் வந்தார். தாய் கடைசி வரைக்கும் வந்தேன்னா அதுக்கு பிளட் ரிலேஷன் இருக்கு, கரெக்டா? ஆனால் சீடர் கடைசி வரைக்கும் வந்தானே, அப்போ இது என்ன இருக்கு? அதான் என் குரு பக்தி, அன்பு. கடைசி எத்தனை சீசர் எத்தனை மாறி மாறி போயிட்டு இவர் சீனியர்ன்றாங்க, அவர் சீனியர் நார்மல்ன்றாங்க, இவர் சீனியர்னாங்க, இது பழைய சீனியர் எக்ஸ் சீனியர்ன்றாங்க. புதுசாக இருப்போம். எத்தனையோ பாஸ்டர் கீழே இருந்துக்கிட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, யாரும் இவங்க உண்மையாக இருக்கிறது இல்லை. குரு பக்தியெல்லாம் இவங்க கிடையாது. யோவானுக்கு இருக்குது. கர்த்தர் என்ன செய்தார்? அருமையாக தன் பொக்கிஷத்தை கொடுத்தார். தாயை பராமரிக்கிற காரியத்தை அவங்கள தான் ஒப்படைச்சார். தன் உண்மையான சீசனுக்கு ஒப்படைத்தார். சபை நடத்துறதுக்கு தன் பொக்கிஷமாய் சபை என்ன செய்வார்? கொடுப்பார். ஸ்திரியே, இதோ உன் மகன். யோவானை பார்த்து சொன்னா, இதோ உன் தாய். சபைக்கு ஆவிக்கிறதும் சபைக்கு கொடுக்கிறார். அப்போ நீங்கள் நல்ல உண்மையான ஒரு ஊழியருக்கு தேவ சபையை கொடுத்தாங்க ஆதரிக்கிறார். திக்கற்றோட ஆகாபடிக்கு சபையை கொடுத்தாங்க ஆதரிக்கிறார். கர்த்தர் கண் அந்த மகன் மேல் நோக்கமாக இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் மகன் கர்த்தருடைய கண் அந்த மகன் மேல் நோக்கமாக இருக்கிறத பார்க்கிறேன். அவனையும் திக்கற்றோட விடக்கூடாது, இவனையும் திக்கற்றோட விட. ஏன்னா கடைசி வரைக்கும் மரண வரையும் நினைச்சாங்க என் கூட இருக்கிறாங்க. அவங்கள என்ன கொடுக்கலாம்? கொடுக்கறதுல எண்ணுமே இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லையே. எத்தனைலாம் செஞ்சு போயிடுச்சு. என்ன கொடுக்கலாம்? பார்க்குறாரு. தன் தாயை பராமரிக்க காரியத்தை ஒப்படைக்கிறார். அது பெரிய பெனிஃபிட்டா? யோவானுக்கு அது பெரிய பெனிஃபிட்டா? என்ன தெரியுமா? அதாவது அந்த தாயை அந்த மகன் பார்க்குற விதமாக தாய்க்கு கர்த்தர் அனுப்புகிற எல்லா ஆசீர்வாதம் மகன் பேசுகிறார். தாய்க்கு அனுகிரகம் செய்த எல்லா ஆசீர்வாதம் கிருபை பெற்றவரை விசுவாசித்தவரை நல்ல விசுவாசித்தார். பசுத்தாவினாலே கர்ப்பப்பையிலே தேவனுடைய சன்னதி உருவாக முடியாது பயன்பட்டார். நல்ல பாத்திரம். இந்த ஆசீர்வாதம் யாரும் போய் சேர்ந்துருப்போம்? யாருக்கு போகுது? யோவானுக்கு இயேசு ஒப்படைச்சனால போதும். இது ஒரு ஆசீர்வாதம் இருந்து என்ன திட்டம்னா, உண்மையாக இருக்கிறவருக்கு தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். ஹல்லேலூயா. உண்மையாக இருக்கு. உண்மையான ஜெபம் கேட்கப்படும். 2வது வார்த்தையில் பார்த்தோம். இங்கே பார்க்கறது உண்மையாக இருக்கு. தேவன் தன்னுடைய பொக்கிஷத்தை எடுத்து தருகிறார். தேவன் தன்னுடைய எடுத்து தருகிறார். தன்னுடைய காரியங்கள் நமக்காக பூலத்தை அனுப்பப்பட்ட ஆசீர்வாதங்கள், நமக்காக பூலத்தை பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், நமக்காக பூலத்தை கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் உள்ள
ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் அவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறார். நீ வைத்து இதை என்ஜாய் பண்ணு, உனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கு. சில இடத்துல நம்ம தாயை அந்த மகன் கொடுத்தா உலக பிராரமாய் அந்த தாய்க்கு சொத்துலாம் யாருக்கு வந்துடும், நீ யார் பின்னணி தெரியாது. ஆனால் நான் அப்படி போதிக்க விரும்புகிறேன். இந்த தாயை இனிமேல் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னான்னு என்ன அர்த்தம், தாயோட அந்த காலத்தில் கடன் தான் கிடையாது. இன்றைக்கி ஒரு தாயை கூட வச்சுக்கன்னா தாயை கூட எங்கே இருக்கும், தாயோட செயின்லாம் எங்கே இருக்கும், எங்கே இருக்கும், பேங்கில் இருக்கும். அந்த தாயை நீ வச்சுக்கிட்டா என்ன அர்த்தம், அந்த செயின் நீ 2வது பாயிண்ட்டில் இஎம்ஐ கேட்டுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கடன் தான் கிடையாது. அந்த காலத்தில் தாய் வருதுன்னா தாயோட என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, பெரிய ஐஸ்வர்யம் வரப்போகுது. இதெல்லாம் பைபிளில் காட்ட மாட்டாங்க. அதாவது இதை போதிக்கக்கூடாது, இருந்தாலும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த காலத்தில் தாயை நம்மளை சேர்க்கிறது ஒரு புனிதம், ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்த ஒரு பாத்திரம், கர்த்தர் ஆசீர்வதித்தது ஸ்திரீ கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யணும், கேட்கணும். யோவான் உடனே என்ன செஞ்சான், இல்லை ஏற்கனவே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து கேட்டுட்டுமா எப்படி அப்படின்னு சொன்னாரா, உடனே என்ன செஞ்சார், உடனே என்ன செஞ்சார், உடனே தன்னிடமாக செஞ்சார், சேர்த்து கொண்டார். ஏன்னா அது மகாபலி பொக்கிஷம், கிருபை பெற்றவர். அவர் தேவ திக்கற்ற விடவளா அப்படின்னு என்ன செய்தார், தப்புடனே என்னை சேர்த்து சொல்கிறானா, என்னாண்டவர் எது பெரிய விஷயமா, எனக்கு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் போகும்போது கூட எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகிறீங்க, எனக்கு சந்தோஷமாக என்ன செய்தார், அது சரி ஏற்றுக்கணும். இன்றைக்கி இந்த வசனத்தை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கணும். தாயை கனம் பண்ணுறத பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இயேசு சிலுவையிலே யோவானுக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனால் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாங்க, வார்த்தை அங்கே நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. இயேசு தாய் கனம் பண்ணுவாங்க பிராரமாக ஞாபகம் என்ன செஞ்சாவர் செய்தார். தாய் என்ன செஞ்சார், திக்கற்றோல விடாமல் அந்த கனம் பண்ணத்தக்க தாய் தன் அன்பார்ந்த சிஷன் கடைசி சிஷன்ட்ட ஒப்படைத்தார். பேருக்கு ஒப்படைக்கல. ஏன் தெரியுமா, தாயை ஒப்படைச்சு என்ன ஆகும், அங்கேயே டிராக்டர் விட்டு போயிருக்கார், இந்த விட்டு மீன் பிடிக்க போயிருக்கார். அது சிக்கலை அதே மாதிரி தாயே இல்லைன்றார். சனத்தில் பார்த்தாரு, இது வேலைக்கார கடைசி வரைக்கும் யாரும் இருக்கான்னு அப்படின்ட்டு பார்ப்பார். கடைசி வரைக்கும் யார் பிறந்திருக்கோ அவங்களுக்கு தான் அந்த தாயோட ஒப்படைப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் இணக்கம் தான் செய்தார். ஹல்லேலூயா. தன்னோட இருக்கிறவங்களுக்கு அந்த தாயை பார்க்கக்கூடிய பொக்கிஷத்தை கர்த்தர் கொடுக்குறார். அது அந்த மகனுக்கு அந்த பிள்ளைக்கு சாபம் அல்ல, சாப கேடல்ல, அது பாரம் அல்ல, பாவம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாய் தகப்பனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. உண்மையான உள்ளவருக்கு தாய் தகவல் பார்க்கறதுக்குரிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாங்க. உண்மையில்லாமல் நான் பார்த்துருக்கேன், ஒரு வீட்டில் பார்த்துருக்கேன், 3-4 பேர் இருக்கிறாங்க, தாய் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது எடுத்து திணிச்சு, எடுத்து சாப்பிட்டுச்சு, என்ன ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறான். ஏன் கர்த்தர் அவன் செய்யலை அப்படின்னு நான் மனசு கேட்பேன். அவன் உண்மையாக இல்லை, அவர்கிட்ட கொடுத்து இந்த பசுவோட தாயை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, பிரித்து நான் அடித்து டெய்லி பாத்திரங்களை வச்சுருவாங்க, டெய்லி குதிரைக்கு வச்சுருவாங்க, பாடுபடுத்த அனுப்பிச்சுவாங்க. கர்த்தருக்கு பொக்கிஷமாக நினைக்கிறவங்க தான் தன் தாயை ஒப்படைக்க கொடுக்கணும். அதனால பார்த்தார், யோவான்ட ஒப்படைச்சார். நமக்கு அப்படி செய்கிறார். யாரும் தாயை பஞ்சராக்காம பத்திரமா அழகா பார்க்குற உண்மையான ஆண்களுக்கு தான் தாய். அதனால் எல்லாராலும் தாயை பார்த்துக்க முடியாது. இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், எல்லாரும் தாயை பார்த்துக்க முடியாது. கர்த்தருக்கு உண்மை உள்ளவன் தான் தாயை பார்த்துக்கணும். நீ உண்மை உள்ளதாக இருந்து தாயை பார்த்து தாய் தகப்பனை கனமமாய் வசனத்தை உன் வாழ்க்கை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், தன்னுடைய எடுத்து உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உண்மையான இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார், கர்த்தர் பொக்கிஷத்தை தருவார். யாரையும் திக்கற்றவளவே 2வது பாயிண்ட், யாரையும் திக்கற்ற விட மாட்டார். ஒருத்தர் ஆதரிக்க முடியாது, பராமரிக்க முடியாது. கர்த்தர் அங்கே உறவுகளை அங்கே ஏற்படுத்துவார். இவங்க போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஆத்மா இங்கிருந்து விலகி மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர் ரொம்ப பரிதவிச்சு, ஆண்டவரே இப்படி செய்தாங்களே, இந்த காரியத்தில் யார் இன்னும் செய்வார், கர்த்தர் எனக்கு இன்னொரு ஆள் எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. திக்கற்றவங்களை விட மாட்டார். நீங்க உண்மையா இருந்து பாருங்க, உங்களை திக்கற்ற கர்த்தர் செய்ய மாட்டார், விட மாட்டார். ஒரு ஆள் போனால் இன்னொரு ஆள் வரும். இந்த திருவந்துக்காக 60 ரூபாய் யோசிச்சு கொண்டிருக்கும்போது எதிர்பார்க்காம நடக்காது. கர்த்தர் அருமையாக திருவிழாவுக்கு ஆசை கொடுத்தார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, கர்த்தர் திக்கற்றவர்களை விட மாட்டார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது கடைசி வரைக்கும் உழைத்து செய்யணும். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் யோவான் போல அவர் பாதப்படியில் இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் அந்த பசுத்த தாய் போல அவர் பாதப்படியில் இருக்க வேண்டும். 2வது காரியம். ஃபர்ஸ்ட் காரியம்
உண்மையான மனுஷனுக்கு தேவன் பரிமளாசத்தை தருவார். தன்னுடைய எடுத்து அவர் என்ன செய்வார்? தன்னுடைய எடுத்து அவர் அவருக்கு தன் பொக்கிஷத்தை அவருக்கு என்ன செய்வார்? தருவார். ரெண்டாவது காரியம், யாரையும் திக்கற்றோட அவர் விட மாட்டார். மூன்றாவது காரியம், தாய் தகப்பனை கனம் பண்ணுறது. தாய் தகப்பனை பார்த்துக்கிறது பெரிய கனம் பண்ணுற இந்த உலகத்தில் ஒரு பெரிய கனம் பண்ணுற விஷயம். அது உண்மையாக தேவன் செய்வார். நீங்கள் அது உண்மையாக தாய் தகப்பனை செய்யணும். நீங்கள் அதை கனம் பண்ணணும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால 3 காரியங்களை கற்றுக் கொடுக்குறோம். தாய் தகப்பனை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அது பாரமாகவோ பாவமாகவோ சாபக்கேடாக என்ன செய்யக்கூடாது, என்ன கூடாது. இன்னைக்கு சின்ன பிள்ளை நீங்கள் சொல்கிற மனசை எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்குனால் தாய் தகப்பனை நீங்கள் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். நல்லா இருக்கும்போது கனம் பண்ணுவாங்க. சிலரை பார்த்துருக்கேன். நல்லா இருக்கும்போது கனம் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் தாயை கட்டி விட்டுருவாங்க. நோய் இருக்கும்போது தாயை பார்க்கணும். நல்லா இருக்கும்போது கூட வச்சுப்பாங்க. ஏன்னா பார்த்துக்கிறது எங்கள் பிள்ளையை பார்க்க வச்சுக்கலாம். நோய் இருக்கும்போது பார்க்கணும். ஆனால் தாய் தகப்பனை எல்லா நேரத்தையும் காணும். இங்கே கர்த்தராகிய இயேசு சிலுவையில் தம் பாடுகளை தொங்கி கொண்டிருக்கும் போதே தாய் தகப்பனை கனம் பண்ணினார். அப்பவும் தாய்க்கு ஒரு வழியை அவர் செய்து கொடுத்தார். நானே போகிறேன், நீ வந்து என்ன பரிதாபம் பார்க்குறேன், உனக்கு என்னம்மா நான் செய்ய போகிறேன் அப்படின்னு போய் திருப்பிக்கிறேன். என்ன செஞ்ச? நான் போனேன்னே உன்னை திக்கட்ட விட மாட்டேன், உன்னை கனம் பண்ணேன், நீ என்னை பெற்ற தாய், பசுத்த தாய், உனக்கு நான் வழி செய்யாமல் உலகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் உங்களோட பாடுகள் பற்றியிலும் நீ யாரை கவனிக்க வேண்டும்? உன் தாய் தகப்பனை. நான் நல்லா இருந்தால் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்க மாட்டேனா, எங்கள் நல்லா இருந்தால் எங்கள் அப்பா நல்லா பார்க்க மாட்டேனா, நல்ல வேலை எங்கள் அம்மா பார்க்க. இந்த சாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா இல்லாட்டம் தாய் தகப்பனை நீங்கள் கனம் பண்ணி தான் ஆகணும். கத்துறதுல நீங்கள் உண்மையாக இருக்கிறான்னு பார்ப்பா, தன்னோட பொக்கிஷத்தை எடுத்து தருவார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் 3 விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். ஒன்று, உண்மையான மனுஷனுக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை தருவார். தன்னுடைய எடுத்து பொக்கிஷமாக இருக்கிற தாயை யோவான் கொடுத்தார். ரெண்டாவது, யாரையும் திக்கற்றாவது விடப்போவதில்லை. ஒருத்தருக்கு ஆதரவாக ஒருத்தர் கர்த்தர் அந்த பராமரிக்கும்படியாக நியமிப்பார். மூன்றாவது, எந்த சூழ்நிலையும் நல்லா இருந்தால் சரி, நல்லா இருக்கிற தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லி தன் மாதிரியை இயேசு செய்தாங்க. சிறுவரை காண்பித்தார். அவர் கஷ்டப்பாடுகள் கூட இயேசு தன் தாயை பராமரிக்க செயலை இறங்கினார். ஒரு மாடலோடு காமிச்சிருக்கார். அப்படியே நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் கூட நல்லா இருக்கும் வேலையும் கூட நாம் எப்பவும் தாய் தகவலை கனம் பண்ண முடியாது. இயேசு மாதிரி கடைபிடிப்போம். ஆகியனாலே இந்த காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கார். எங்கள் சோதனை செலுத்துவோம். கர்த்தர் வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதர 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 சோதர